நான் தேவிப்பட்டினத்துல பக்கத்துல வட்டகுடியில இருந்து வர்றேன். அங்கே முதல்ல கோவல நகர்னு தேவிப்பட்டினத்து பக்கத்துல சரி என் பெரிய மருமக வீட்டுல இருந்தேன். அங்கே என் மனைவி இறந்து போயிடுச்சு. சரி இறந்து போன உடனே மறுபடியும் நான் என்ன 4 வருஷம் நான் அங்கேயே இருந்தேன். அப்போ நான் வந்து வேலை பார்த்து ஒரு இதுல ஸ்கூல்ல வேலை பார்த்து அங்கே வாட்ச்மேனா அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இந்த சொத்தை என் மனைவி இறந்ததுனால கொஞ்சம் கடன் இருந்துச்சு. இந்த கடனை எடுத்துக்கிட்டு இந்த சொத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு பேசி விட்டாங்க ஊர்ல. சரி, அதே மாதிரி நானும் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுன்னு வந்து பசங்க நான் என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. நான் இன்னி பார்க்க முடியாது, எல்லாரும் இருக்காங்க, 4 ஆம்பளை புள்ள 2 பொம்பளை புள்ள அப்படின்னு எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சொத்து அவங்கள்ட்ட தான் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம், நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு அவங்க விரட்டாங்க. என்ன பந்தாடினாக அங்கேயும் இங்கேயுமா போட்டு அலைய வச்சாங்க. மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2வது மருமக வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனால அங்கே இருந்தேன். அங்கேயும் 1 வருஷம் இருந்தேன். அதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க பிரச்சனையான உடனே, அவங்க வீட்டில் பிரச்சனையான உடனே என்னை கொண்டு போய் கமுதக்குடியில் இருக்கிற இதில் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அங்கே 1 வருஷம் இப்போ 17 மாதம் இருந்தேன். அங்கே 2 தடவை உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போன உடனே ஒரு தடவை அவங்க கொண்டு போய் பார்த்துட்டு அவங்க காசை போட்டு பார்த்துட்டு அப்புறம் காசை திருப்பி கொடுத்துட்டோம். மறுபடியும் இப்போ 2வது தடவை 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக போன உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே வந்து பாருங்கன்னு யாரும் வந்து பார்க்கல. சொத்தை மீட்டு தரணும், அதுக்குள்ளதெல்லாம் வக்கீல்கிட்ட கொடுத்துருக்கான். சரி வக்கீல்கிட்ட கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதில் மூத்த மருமக இருக்கா? சொத்து மூத்த மருமகிட்ட தான் இருக்கு. பேரு தேவப்பட்டினம் கோவல நகர்ல இருக்கிறாங்க. அது பேரு பாலான்னு கூப்பிடுவாங்க. ஆனா காளீஸ்வரி. உங்க பேர் என்ன? என் பேரு வேணுகோபால். எத்தனை பிள்ளை உங்களுக்கு? 4 ஆம்பளை பிள்ளை 2 பொண்ணு. சொத்து நிலம் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? அது 2 ஏக்கர் குறையாம இருக்கு. அதெல்லாம் எழுதி கொடுத்தீங்களா? அதெல்லாம் எழுதி கொடுத்து தான் இது வந்துச்சு. அப்புறம் ஆர்டிஓ கோர்ட்ல இருந்து தீர்ப்பு நான் எனக்கு தான் தீர்ப்பு சொன்னாங்க. சரி விஓட்ட சொல்லி எனக்கு மாத்தி கொடுக்க சொன்னாங்க. ஆனா எப்படி அவங்க பேருக்கு மாறி போச்சு அப்படின்னு தெரியல எனக்கு. கலெக்டர் பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? கலெக்டரை பார்த்துட்டு எனக்கு வந்து இதை மீட்டு கொடுங்க, எனக்கு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன வந்து எனக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லை, நடக்க முடியுமா? எனக்கு நடக்க முடியாது. 2 காலம். 2 காலம். என்ன வயசுயா? எனக்கு 73 ஆகுது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.